நேயர்களுக்கு வணக்கம். இது பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார். இன்னைக்கு ஆடி அமாவாசை, பித்ருக்களுக்கான நாள். எந்த அமாவாசையிலையும் அவங்கள நினைக்கலனாலும் இந்த அமாவாசையில் பண்ணால் நம்மளோட பித்ரு கர்மா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு கர்மா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வருது. பாண்டே சார் நிகழ்ச்சியில் பாண்டே சார் கிட்ட கர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஹிந்து தர்மத்தில் தான் நிறையா இருக்குது. நம்ம தர்மத்தில் மட்டும்தான் இருக்கா? என்னோட சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே குடும்பத்திலே ஒரு சூழல்லையே படித்து ஒரே மாதிரி வளர்கிற குழந்தைங்கள்லையே இப்போ டெண்டுல்கர் ஃபேமிலியில் பார்த்தா அவங்க அண்ணனுக்கு தான் கிரிக்கெட்டில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இவர் தான் நல்லா வந்தார். நம்ம பிரதமர் மோடி குடும்பத்துலேயும் அவருக்கு நிறையா சிப்ளிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் தான் இப்படி வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரே சூழலில் பிறந்தவங்களே ஒருத்தவங்க நல்லா ஷைன் ஆகிறதுக்கும் ஒருத்தவங்க அந்தளவுக்கு இதாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய கர்மாவா? அதுதான் கர்மாவா? முதல்ல அந்த கர்மா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தியரி. நீங்கள் அதற்கு முன்னாடி நிறைய கேள்விகளை ஒன்றா எடுக்கிறதுனால நான் ஒன்றா ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நரேந்திர மோடி ஒரு தாய் மகன், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் 5 பேர் மொத்தமாக. ஒருத்தர் பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை வைக்கிறாரு, ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் மட்டும் பிரதமர் ஆனாரே அப்படின்னா, அது இன்னொரு டாபிக், நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பேச வேண்டிய டாபிக். அது ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. அது கர்மாவில் ஜாதகத்தில் ஒரு பார்ட் கர்மா. நம்ம ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியும் 12 கட்டம் இருக்கும், 9 ராசி, 27 நட்சத்திரம். 12 ராசி, 27 நட்சத்திரம். கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டத்தில் மாறி 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 உள்ளே போகும்போது அதில் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. இது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதா இப்போ நம்ம பேச போகிற அந்த கர்மா. ஸோ அந்த 12 கட்டத்தில், அந்த 12 ராசியில், 27 நட்சத்திரத்தில் அது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஆஸ்பெக்டில் ஒன்று கர்மா. மொத்தமே கர்மா கிடையாது. அந்த ஜாதகம்ங்கிறது மொத்தமாக கர்மா கிடையாது. ஜாதகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் கர்மா. அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, 5ஆம் இடம் சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். அது ஒவ்வொருத்தரும் எப்படி இவர் ஆறாரு அப்படின்னு. ரெண்டாவது சச்சின் டெண்டுல்கருடைய அண்ணனுக்கு தான் ரொம்ப கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வேறு, கிரிக்கெட் விளையாடுறது வேறு. நம்ம மந்திரா பேடி தான் பியூட்டிஃபுல்லாக கிரிக்கெட்டை கமெண்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கமெண்ட்ரி பண்ணுறாங்களே, அவங்க விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. அது ஸோ அவங்க பிளேயர், அதுக்கு நம்முடைய ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் நம்ம இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பிளேயராக இருக்கிறது வேறு, கமெண்டேட்டராக இருக்கிறது வேறு. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேறு, நீங்கள் உள்ளே இறங்கி பண்ணுறதுங்கிறது வேறு. அப்போ இது ஒன்றுக்குமே ஒரு மாறுபடுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ யாரால் வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ் 2 பேருமே ட்வின்ஸ். அவங்க ஒரே குடும்பம், அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே அப்பா அம்மாவால் கடுமையான ட்ரெயின் பண்ணுறாங்க. 2 பேருமே ஷைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பீரியட் நல்லா இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு வேறு பீரியட் இருந்துச்சு. 2 பேருமே ஷைன் பண்ணாங்க, 2 பேருமே மோதி இருக்கிறாங்க. 2 பேரில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கா, ஒருத்தர் தோற்றுருக்காங்கிற பார்த்துருக்கோம். அப்போ இது எப்படி அப்படின்னா 2க்குமே அந்த டிஃப்ரென்சஸ் வருது. நம்ம ஜாதகத்தை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். எனக்கு அதில் பெரிய ஞானம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு நாள் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கிறது அந்த ஆடி அமாவாசை முதல்ல ஆரம்பிச்சிங்க, அந்த பாயிண்ட்டை நம்ம யோசிப்போம். நம்ம எல்லா நாளுமே பித்ருக்களுக்கு கர்மா பண்ணலாம். நம்ம பித்ருக்களுக்கான கர்மா பண்ணுறது இன்றைக்கி தான் பண்ணாங்க தான். ஏன் அப்புறம் அமாவாசைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அமாவாசையில் தான் பண்ணுறோங்கிற ஒரு பாயிண்ட், ஆடி அமாவாசைங்கிற 2ஆம் பாயிண்ட். எல்லாத்துலேயும் விசேஷம் ஆடி அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். நம்ம அப்போ அமாவாசைக்கு ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம பெரியவர்களை நினைத்துக்கொள்வது, மூதாதையர்கள், முன்னோர்கள், அவங்கள நினச்சிக்கிறது இன்றைக்கி தான் நினைக்கிற கணக்கு இருக்காங்க, என்றைக்கு தான் நினச்சிக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எப்படி நம்ம நெருப்பு எல்லாவற்றையும் சுயரித்துக் கொள்கிறது, எல்லாவற்றையும் நெருப்பாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சூரியன். இந்த சூரியன் ரொம்ப அது நவகிரகங்கள்லேயே எல்லாத்துக்குமான மையம் அவர் தான். அவரை சுற்றி தான் மொத்தமாக நம்ம எல்லா கிரகங்களும் சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சூரியன் தான் எல்லாத்துக்குமான மையப்புள்ளி. நம்ம சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லி அந்தணர்கள் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னுடைய சரியான ஞானம் இல்லை. திரிகால சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 வேளையுமே செய்கிறது. 3 வேளையுமே எதை மையப்படுத்தி? காலையில் சூரிய உதயத்தின் போது, மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும்போது, சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்தின் போது. அப்போ இந்த 3 வேளை தான். அப்போ சூரியனை மையப்படுத்தி தான் இதுன்னு பார்க்குறோம். நம்முடைய பொங்கல்லேருந்து, நம்முடைய அறுவடை திருநாள்லேருந்து, நம்முடைய கேலண்டர்லேருந்து எல்லாமே சூரியனை மையப்படுத்தி இருக்குங்கிற பார்க்குறோம். நம்ம வட மாநிலங்களில் சந்திரனை மையப்படுத்தியிருக்கோம். நம்மகிட்ட சூரியன், வட மாநிலங்களையுமே சூரியனை மையப்படுத்தி தான் இருந்தது. பிறகு முகலாயர்களால் சந்திரனை மையப்படுத்தி இருந்ததுன்னு என்னுடைய பிளைண்ட் தியரி. அது மேபி ராங், அது தப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு வேறு வேறு டீல் இருக்கலாம். அவ்வளோ தூரம் எனக்கு ஞானம் இல்லை. அதில் நிறைய நெரூர் சாமிகள் உட்பட பல பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் அதில் இருக்காங்க. ஸோ நாம் சூரியனை மையப்படுத்தி நம்முடைய எல்லா கால்குலேஷனையும் பண்ணுறோம். அவள் பகல் அப்படிங்கிறது சூரியனை பற்றி பாரதியார் ரொம்ப அழகாக சொல்கிறார். இரவு என்பது குறைந்த வெளிச்சம்ன்றார்.
இரவுன்னா வெளிச்சமற்ற தன்மை இல்ல. வெளிச்சத்தோட ரேஷியோ குறைஞ்சுக்கிட்டே வருதுல்ல. குறைஞ்சிட்டே வருது, குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் அந்த 0 இஸ் ஆல்சோ நம்பர் சொல்றோம்ல. 0 தான் ரூட் நம்பருமே கூட உங்களுக்கு. அப்ப இரவு என்பதே குறைந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்ற மாரி நம்ம வந்து எல்லாமே சூரியனை மையப்படுத்தி சூரியனை மையப்படுத்தி தான் வச்சிருக்கோம். மொத்தமே கணக்கு உங்களுக்கு. அப்ப நம்முடைய காலண்டர், நம்முடைய டே, நம்முடைய அறுவடை, நம்முடைய விவசாயம், நம்முடைய எல்லா வாழ்க்கை எல்லாமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நல்ல மருத்துவ வல்லுனர்கள் வந்து சூரிய அஸ்தமனத்தோட சாப்பாட முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து 6 மணிக்கு மேலன்னு என்ன கணக்குன்னா, அந்த 6 மணிக்கு தான் அப்ராக்ஸிமேட்டா அந்த சூரிய அஸ்தமனம்ங்கிறது நடக்குங்கனால. ஸோ எல்லாமே அந்த சூரியனை மையப்படுத்தி தாங்க பார்க்குறோம். அந்த சூரியன் அந்த சூரியனை சுற்றி இந்த நிலவு வந்து வருது. மாத்தி மாத்தி சுத்தி வருது. இந்த சந்திரன் வந்து சூரியனை சுற்றி வரும்போது, அது தன்னைத்தானே சுத்திக்கிடுது. அது தனியாவும் சுத்து. அப்ப வந்து ஒவ்வொரு திசையில பார்த்தீங்கன்னா, மறைச்சுக்கிட்டே வரும். அது 1 நாள், 2 நாள் அது பிறை நம்ம பார்க்குறோம் கொஞ்சமா. அப்ப அந்த பிறை என்ன சூரியனும், சந்திரனும் எதிர் திசையில இருக்கும்போது, அந்த சூரிய வெளிச்சம் எவ்வளோ போறதோ, அது மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் தான் அது மறைஞ்சு நிக்குது. அப்படி வந்து சந்திரன் முழுமையாக மறைந்து சூரியன் நமக்கு நேரடியா வரக்கூடிய நாள் தான் வந்து நமக்கு வந்து அமாவாசை. அந்த அமாவாசைங்கிறது சந்திரன் மறையக்கூடிய நாள். சந்திரன் மறையறது நமக்கு வந்து பெருமை இல்ல. சூரியன் முழுமையாக தெரியல பெருமை. நீங்க புரியுது அமாவாசைன்னு என்னன்னா, சந்திரன் மறைவதில்ல. சூரியன் தெரிவது. முழுமையாக சூரியன் தெரிவது. அப்ப சூரியன் வந்து இது எல்லாத்துக்குமான கடவுளா நம்ம பார்க்கிறோம். வந்து 6 சண்மதங்கள்ல வந்து சௌரம் அப்படின்னு ஒரு மதம் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரகம் அப்படிங்கிற மாரியே வந்து கானபத்தியம்ங்கிற மாரியே சௌரம் அப்படின்னு ஒண்ணு சூரியனை மையப்படுத்தி ஒரு வழிபாட்டு முறை நம்மட்ட இருந்திருக்கு. தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இந்தியா முழுக்க இருந்திருக்கு. இந்த 6 ஷண்மதங்கள்ல வந்து அது ஒரு முக்கியமான மதமா நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப அந்த சூரியனை வழிபடுவதற்கான ஒரு உகந்த நாள் அப்படின்னு நம்ம வந்து அந்த அமாவாசைய பார்க்குறோம். அப்ப சூரியன் தான் எல்லாத்துக்குமான வேரா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து ஒரு புல்லுல, மண்ணுல, தண்ணீல பட்டா தான் உயிர் அங்க வந்து உருவாகுதுன்னு பார்க்குறோம். வெறுமனே இல்லாம நம்ம சூரிய கதிர் படணும், சூரிய ஒளி படணும்னு பார்க்குறோம். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. செடிகள் வந்து உள்ள வைக்கக்கூடிய செடிகள், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய செடி நான் சொன்னதாங்க மாசத்துல ஒரு நாள் வெளிய வைங்கம்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடிய மரங்களாக செடிகளாக இருந்தால் கூட அதை தூக்கி வெளியே வைங்கன்னு சொல்லிடுவா. சூரிய ஒளிப்பட்டு தான் உயிரை வந்து உயிர்ப்பிக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ லைஃப் அப்படிங்கிறது உயிர். உயிர் வந்து எல்லாமே வந்து சேர்ந்து சூரியன்றது வந்தால் தாங்கனால இந்த அமாவாசை நாள் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த அமாவாசையில் சூரியன் வந்து உயிர்ப்பிக்கக்கூடியனால அந்த உயிர் வந்து நமக்கு கொடுத்தது வந்து முன்னோர்கள் மூதாதையர்கள். அப்போ அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கு இடையில டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நேரடியான ஒரு நாள் பார்க்கறது தான் இந்த புத்திருக்களுக்கான நேரடியாக நம்ம அடையக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசைங்கிறது. 2வது பாயிண்ட் வந்து கர்மா அப்படிங்கிற தியரி பத்தி. இந்த கர்மா வந்து இந்து மதத்தில மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு மதத்திலே கிடையாது. நான் அறிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வகையில. மற்ற எல்லா இடத்துலயுமே பாவம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, சொர்க்கம், நரகம் கூட இருக்குது, மேலோகம் இருக்குது, கடமைக்கான பலனை அனுபவிப்ப அப்படின்னு இருக்குது. ஆனா மறுஜென்மம் அப்படிங்கிறது இல்ல. இந்த மறுபிறவி அப்படிங்கிறதும், கர்மா அப்படிங்கிறதும் அது வந்து நம்மட்ட மட்டுமே இருக்கு. நீங்க இஸ்லாம் உள்பட இஃப் ஐ எம் நாட் ராங் எனக்கு அதில பெரிய ஞானம் இல்ல. இஸ்லாம் உள்பட வந்து நீங்கள் வந்து மறுமையில் பதில் சொல்வீர்கள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது வந்து கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அது என்னன்னா மறுபிறவியில் இல்ல. நீங்க மேல நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும்பாங்க. நம்மகிட்ட என்னன்னா தத்தம் கருமமே கட்டளைக்கல். வள்ளுவர் சொல்றாரு, பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த கர்மம் அப்படின்னா என்ன? கர்மா அப்படின்னு. கர்மம்னா கர்மா. கர்மா தான் கர்மம். கர்மா அப்படின்னு சொல்றோம். கர்மம் அப்படின்னு ஒரு தமிழ் படுத்தி லக்ஷ்மணன் அப்படிங்கிறத லக்குவன் அப்படின்னு சொல்ற மாரி. லக்ஷ்மணன் அப்படிங்கிறது இலக்குவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அப்படியே தமிழ் படுத்தி சொல்றது. இன்னொரு சான்று வள்ளுவர் வந்து அந்த ஐயோ! 100 சான்று இருக்கு. அது நமக்கு அதுல வந்து ஐயோ 100 வள்ளுவர் வந்து சனாதன தர்மத்த தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாருன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. 1000 ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்குலாம் ஆகாது. பெரியார் அதனால தான் வள்ளுவரை எதிர்த்தார். நீங்க நல்லா பெரியார் வள்ளுவரை எதிர்த்ததற்கான காரணம், சனாதனத்தின் அத்தனை கருத்துக்களுமே வந்து வள்ளுவத்துல இருக்குது. அதான் அவங்க முக்கியமான பிரச்சனை. அது கொஞ்சம் ஓரமா வச்சுக்குவோம். ஸோ அந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தை கிரு அப்படிங்கிற சமஸ்கிருத வேர் சொல்லேருந்து வருது. கிரு அப்படின்னு. அது வந்து செயல் அப்படின்னு அர்த்தம். ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். உருவாக்கம், இயக்கம் அப்படின்னு எல்லாத்துக்கும் 100 அர்த்தங்களை கொண்டது இந்த கிரு அப்படிங்கிற ஒரு ரூட். கிருஷி அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அது இந்த கிருலேருந்து தான் வருது. விவசாயங்கிறது செயல்படக்கூடியது. கர்மா, கிரியை. கிரியைங்கிற வார்த்தை வந்து அதோடைய வேர் சொல்ல தான் வருது. கிரியிலிருந்து தான் வருது. அதிலிருந்து தான் அந்த கர்மா அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த கர்மா, கிரியை, கிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லுடைய வேற வேற அர்த்தங்கள். கிரிங்கிற ரூட் வேர்ட்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இதற்கு அர்த்தம் வந்து செயல்படு, ஆக்ஷன், மூவ்மெண்ட் அப்படி இயக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒருத்தன் செயல்படுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இவ்வளவுதான். அப்ப இந்த கர்மா அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துல நாம செய்யறது, போன ஜென்மத்துல நாம செஞ்சது, ஜென்ம ஜென்மமா நாம செஞ்சது. நம்ம வந்து
எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பர் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்றார். அதை வந்து நான் எங்கள் அப்பா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்போ வந்து எங்கள் அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா எல்லாரும் நாங்கள் இங்கே தானே உட்காந்து அத்தனை பேருமே உனக்கு தான் நான் வந்து 7 ஜென்மமாக நாங்கள் உங்களுக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னு. அடுத்த பாயிண்ட், இந்த 7 ஜென்மம்ங்கிற எப்படி வருது? அப்போ ஜென்மம் ஒருத்தனுக்கு ஒரு ஜென்மம் சரி, 7 ஜென்மங்கிற என்ன இருக்கு? 14 லோகம் சொல்றோம், ஈரேழு ஜென்மம்ன்றோம். ஜென்மம் 7 ஜென்மம்ங்கிற கணக்கு என்ன வருது? அப்பன்னா ஒரு ஆள் ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் உரியவன் இல்ல. அவனுடைய செயல்பாடுகள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இதற்கு முந்தைய ஜென்மங்களையும் சேர்த்துள்ளது. இதை எப்படி ப்ரூவ் பண்றங்கிற இடத்துல அந்த கர்மா அப்படிங்கிறது வருது. ம். 1 இந்த கர்மாங்கிற தியரி வேற எந்த மதத்திலயுமே கிடையாது. 2 கர்மாவை விட ஒரு பெஸ்ட் லாஜிக்கல், ஃபேக்சுவல், சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் தியரி வேற கிடையாது. துஷ்யந்த் ஸ்ரீதர் எடுத்துங்க ஒரு கதைக்கு. அவருடைய பெற்றோர் வந்து சமஸ்கிருதத்துல மாஸ்டர்ஸ் கிடையாது. விற்பன்னர்கள் கிடையாது. அவர் வந்து நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட்டா எல்லாரையும் போல ஒரு பிராமண குழந்தைகள் நல்லா படிக்கணும், பெரிய நிறுவனங்கள் அந்த மாரிலாம் ஒரு நிறுவனத்துல போய் படிச்சுட்டு வந்து பிட்ஸ் பிலானில படிச்சாரு, எல்லாம் பண்றாரு. அவர் மேத்ஸ்ல, சயின்ஸ்ல இது மாரி ஆர்வம் இருக்கு. அந்த மாரி ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாரு. அவர் வந்து இன்னொரு கவர்மெண்ட் வேலைக்கோ, இஸ்ரோலயோ எங்கேயோ போய் வேலைக்கு சேர்ந்திருந்திருப்பார். அவர் எப்படி இவ்வளவு ஞானம் மிக்கவரா இங்க வந்திருந்தாருன்னா, அதுதான் அந்த கர்மான்றார். ஒருத்தர் இன்னைக்கு புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு இவ்வளவு படிக்கவே முடியாது. யாராலையும் முடியாது. வேலுக்குடி சுவாமிகள் பார்க்குறோம். ம். அவங்க தலைமுறையே வந்து இந்த சனாதன தர்மத்துக்கு அவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கு. அப்போ வேலுக்குடி சுவாமிகளுடைய படிப்பு மட்டுமே கிடையாது. அவருடைய அப்பா, அவருடைய தகப்பனார் அது வந்து உள்ளேயே ஓடி வந்திருக்குங்கிற பார்க்குறோம். ரொம்ப எளிமையான இன்னொரு தத்துவம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம அயோத்தியில ராமர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து ராமருடைய சிலையை வந்து வடிவமைக்கிறாங்க. அந்த சிலையை வடிவமைக்கிறதுக்கு ஒரு நேஷன் வைடு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சிலை செய்ய ஆர்வம் இருக்குதோ அவங்கலாம் எங்களுக்கு மாடல் கொடுங்க, ரஃப் சாம்பிள் கொடுங்க அப்படின்னு. அதில் வென்று வடிவமைச்சு கொடுத்து செஞ்சு கொடுத்து நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த அந்த குழந்தை ராமர் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உருவாக்குனது. ம். அவர் யார் அப்படின்னா தலைமுறையாக சிற்பியாக இருக்கக்கூடியவர். அவர் சிற்பியாக இருந்தது போதும், என்னுடைய தொழில் இதுலன்னு விட்டுட்டு வெளியே போனவர். விட்டுட்டு வெளியே போய் நான் ஏதோ படிக்க போகிறேன், நான் ஏதோ தொழில் பண்ண போகிறேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அது பண்ணார், வந்தார், வந்துச்சு, வரல, முடிஞ்சு வச்சு. கட் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் வந்து அப்பாவோட தொழிலுக்கே வர்றேன்னு இங்கே வர்றார். வந்தால் அவர் வெளி உலகத்தில் கற்றுக்கொண்டதும் அவருக்கு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை பயனால் வரக்கூடியது அந்த ஞானமும் உள்ளே சேர்ந்து அவங்க அப்பா அப்படின்னு வரக்கூடிய நுவான்சஸ் சேர்ந்து அவர் பின்னி பெடல் எடுக்கிறாரு. அவ்வளோ ஆச்சரியமான இன்னும் நிறைய சிலைகள் வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வருது? அந்த முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம் பார்ப்போம். கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர். அவர் தொடாத உயரம் இல்ல, பார்க்காத துயரம் இல்ல. அவர் வந்து எல்லா உயரங்களையும் பார்த்தார். சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. அவருடைய மகள் வந்து எம்பியா இருந்திருக்கிறாங்க. அவருடைய பேரன் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருடைய மகன் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவருடைய பேரன் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய இன்னொரு பேரன் வந்து சன் டிவிங்கிற பெரிய சாம்ராஜ்யம் கொடுத்துருக்காரு. அவருடைய மருமகன் முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு குடும்பத்தில் இவ்வளவு பேர் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மொத்த குடும்பமும் கடவுள் மறுப்பாளர் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன, அப்போ கடவுள் மறுப்பு இருக்குன்னா அப்போ எப்படி வந்து நிற்குது? அதுதான் கர்மா. கருணாநிதி கடவுளை ஏற்காமல் இருக்கலாம். அவர் ஏதாவது புண்ணியம் செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அந்த பக்கம் வருவாங்க. ஆனால் அவருடைய பெற்றோர், அவருடைய முன்னோர், அவங்க தலைமுறையாக கோயிலுக்கு செஞ்சது, தலைமுறையாக வந்து புண்ணியம் செஞ்சது அவருக்கு வந்து நிற்குது. இவ்வளோதான் கர்மாங்கிறது. இன்னொன்று பாருங்கள், நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கேன். அது வந்து எவ்வளோ நாள் இங்கே செலவழிச்சுக்கிட்டே போகலாம். செலவழிக்க டெபாசிட் காலியாகும். அதை தொடாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேவிங்ஸில் நிற்கும். இவ்வளோதான் கர்மா. போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள், நம்ம வந்து பாவம் புண்ணியம்னு 2 தேதி வைக்கிறோம். பாவம் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே போகும். நமக்கு வந்து நம்முடைய பலன்களை, நல்ல விஷயங்களை மைனஸ் பண்ணிட்டே போகும். புண்ணியங்கிறது ஆட் பண்ணிக்கிட்டே போகும். அப்போ மைனஸ் ப்ளஸ் மாதிரி. அப்போ ப்ளஸ் வந்து அதிகமாகிட்டே போகும்போது பேலன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. மைனஸ் வந்து அதிகமாகிட்டே போது பேலன்ஸ் கரைஞ்சிக்கிட்டே போகுது. இவ்வளோ தான் தேதி. இப்போ நான் வந்து பாவ புண்ணியங்களை தாண்டி நம்ம வந்து நிறைய நல்லது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன், கெடுதல் பண்ணவே இல்லை அப்படின்னா இந்த புண்ணியங்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். அப்போ இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மம் மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய தலைமுறைக்கும் சேர்ந்து அது வந்து நிற்கும். திரும்பி பேங்க் டெபாசிட் வந்து நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய பேங்க் டெபாசிட்டை என்னுடைய குழந்தைகள் யூஸ் பண்ண முடியும். அந்த டெபாசிட்டை அவங்க தொடாமல் இருந்தால் அடுத்த குழந்தைகள் தொட முடியும். அது வந்து ஒரு சொத்து மாதிரி. அதை நீங்கள் அழிக்காமல் இருந்தால் தலைமுறைக்கு எங்கள் தாத்தா வீட்டு சொத்து, எங்கள் பாட்டி சம்பாதிச்ச சொத்து, இது அந்த காலத்து சொம்பு சொல்கிறோமா இல்லையா? இது வந்து 100 வருஷமாக எங்கள் வீட்டில் சொம்பு இருக்குது. அந்த சொம்பு எப்படி 100 வருஷமாக இருக்கும்? உங்களுக்கு புரியல. இதுதான் அந்த கர்மா.
அதை வந்து பேங்க் பேலன்ஸ் மாதிரி, அது வந்து அசெட் மாதிரி, அது நல்லபடியாக இருக்க இருக்க அது இருந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அது கெட்டதாக இருக்க அது மைனஸ் போகும், பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும். இப்ப அந்த டெபாசிட் வந்து அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகுமா? இல்ல இந்த பண்ணவரோட அடுத்த ஜென்மத்துக்கு போகுமா சார்? நான் இதை சொன்னேனான்னு ஞாபகம் இல்லை நம்ம இந்த பாட்காஸ்ட்டில், திரும்ப சொன்னாலும் தப்பு கிடையாது. வால்மீகி வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தார், வேட்டையாடிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு வனப்பகுதியில் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து இஃப் ஐ எம் நாட் ராங், நாரதரை வந்து அவர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணுறார். அப்போ வந்து நாரதர் வந்து எதுக்குப்பா இப்படிலாம் நீ கொள்ளையடிக்கிறேன்னு கேட்கும்போது, என் குடும்பம் குட்டிக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். குடும்பம் குட்டிக்கு என்ன எதுக்குப்பா பண்ணுற நீ அப்படின்னா, இல்லை அதுதானே வந்து கடமை, நமக்கு வந்து புருஷங்காரன் வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்துக்கணும்ல. ஆனால் பூரா பாவம்லாம் சேருமேப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி. பாவம்னா எல்லாருக்கும் தான், புண்ணியம்னா எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அப்படி வந்து அப்படியா பாவம்னா எல்லாருக்குமா, நீ போய் உங்கள் வீட்டுக்காரமாட்ட போய் நான் வந்து கொள்ளையடிக்கிறேன் அதனால பாவம் சேருது, அந்த பாவத்துலேயும் உங்களுக்கு பங்கு உண்டு தானே அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு. என்னங்க புது கேள்வியாக இருக்கேன்னு டவுட் ஆகி அவர் வந்து நாரதரை கட்டி போட்டுட்டு மரத்தில் இரு நான் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை மாட்டையும் குழந்தைகிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சுட்டு வரும்போது பூரா உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், எல்லாருமே நீங்கள் வந்து அது காசு எல்லாருமே நிறந்து செலவழிச்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், வைக்கிறோம், தூங்குறோம், வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ என்னுடைய வருமானத்தில் உங்களுக்கு பூரா பங்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குன்னா ஒத்துக்கிடுவீங்க தானே, பாவத்தை என்னுடைய பாவம் உங்களுக்கு சேர்னா ஒத்துக்கிடுவீங்க தானே. அது எப்படி ஒத்துக்கிட்டோன்னு ஒட்டுமொத்த குடும்பம் சொல்லுது. ஒய்ஃபும் குழந்தைகளும் உங்களுடைய பாவத்தை நாங்கள் எப்படி பகிர்ந்துக்க முடியும், ஏன் அப்படின்னா சம்பாதிச்சு போட வேண்டியது தான் உன்னுடைய கடமை. கொள்ளையடிச்சா கோயில் கைங்கரியம் பண்ணியா, நான் உழைச்சி மூட்டை தூக்கியா அப்படிங்கிறது நீ முடிவெடுக்க வேண்டியது. நீ முடிவெடுத்தது கொள்ளையடிச்சு சம்பாதிப்போம்னு, அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாவோம்? நீ மூட்டை தூக்கி சுமந்தா அந்த பாவம் வராதுல்ல, நீ கோயில் கைங்கரியம் பண்ணா புண்ணியம் வரும்ல. அப்போ புண்ணியம் வரக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்ட, சம்பாத்தியம் வரக்கூடிய ஒரு இடத்த விட்டுட்ட, கொள்ளையடிச்சு பாவம் வரக்கூடிய இடத்த நீ தேர்ந்தெடுத்த. அப்ப நீ தேர்ந்தெடுத்தது எங்கள்கிட்ட வராது. அதனால எங்களுக்கு நீ சம்பாதித்த புண்ணியம் எங்களுக்கு சேரும், நீ சம்பாதித்த வருமானம் எங்களுக்கு பங்குண்டு, உன்னுடைய பாவத்தில் எங்களுக்கு பங்கு கிடையாது. ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு நாரதர்ட்ட போய் என்னப்பா இது நம்ம ஃபேமிலியிலே கைவிட்டாங்களே, இது என்னப்பா கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்த ஒரு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு நபர் வந்து அவர் வந்து தலைமுறை தலைமுறையாக சம்பாதிச்சு வச்ச தாத்தாவுடைய வீடு வச்சிருக்கிறார். இவர் எதுவுமே செய்யாம அந்த வீடு அவருக்கு வந்துடும். தாத்தாவுடைய சொத்து அப்பாவுக்கு, அப்பாவுடைய சொத்து பையனுக்கு. இவர் எதுவுமே உழைக்க வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எந்த குழப்பமும் இல்லை. இவர் ஒரு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவர் ஒரு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காரு, அந்த ப்ராப்பர்ட்டி இவர் யாருக்கு நினைக்கிறாரோ கொடுக்கலாம். ரெண்டாவது, இவர் வந்து ஒரு கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோன் வாங்கி வச்சிருக்காரு, இந்த லோனை அவர் தான் அடைக்கணும். அந்த லோனை அவர் அடைக்கலைன்னா அண்ணனோட தம்பியோடைய அக்காவுடைய ப்ராப்பர்ட்டி ஜப்தி ஆகாது, அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் ஜப்தி ஆகும். உங்களுக்கு புரியுங்களா நான் சொல்றது? அவர் அடமான வச்சாருன்னா அது ஜப்தி ஆகும். உங்களுக்கு புரியுங்களா? அடமான வச்சுட்டாருன்னா ஜப்தி ஆகும். அடமான வைக்கல. இப்போ வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன், பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், எதுவுமே இல்லை, பர்சனல் வாங்கியிருக்கேன். அந்த பர்சனல் லோனை நான் அடைக்கலைன்னா என் பேரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் அடைச்ச என்னுடைய மனைவி பேரில், என்னுடைய மகன் பேரில், என்னோட அக்கா பேரில், என் தம்பி பேரில் இருக்கு வராது. இவ்வளோ தான் கணக்கு. அப்போ என்னுடைய பாவம் எனக்கு, என்னுடைய புண்ணியம் என்னுடைய குடும்பத்துக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்னுடைய பாவம் அடுத்தடுத்து தொடருமான அவருக்கு தொடரும். அவருடைய தொடர்ச்சியாக ஒரு சைடு இம்பாக்ட், அது வந்து என்ன நேரடியாக இல்லை. இப்போ பாருங்க, மெயின் இம்பாக்ட் ஆனா எனக்கு இருக்கும். மெயின் அவருக்கு தான் இருக்கும். தத்தம் கர்மமே கட்டளைக்கல், அதான் வள்ளுவர் சொன்னது. எதை வந்து சனாதன தர்மம் சொல்லுதோ அதை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு பார்க்கணும். அப்போ அவரவர் சம்பாதிக்கிற புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். அப்போ எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? அது யார் தெரியுமா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜனுடைய பையன் பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதாவது பிடி ராஜன் குடும்பம், அவங்க வந்து பெரிய ராஜன், பழனிவேல், தியாகராஜன், அவங்க பெரிய தலைமுறையாக பெரிய குடும்பம். அப்போ இவர் வந்து அவங்க தாத்தா மாதிரியே செஞ்சிருப்பாரான்னு தெரியாது, ஆனால் அந்த தாத்தாவுடைய பேர் வந்து ஒரு நிற்கும். இதே மாதிரி ஒரு ரவுடி, ஒரு சல்லி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் போகிறான் யார் தெரியுமில்ல, அண்ணார் பையன். இதான் அந்த சைடு இம்பேக்ட். அப்போ அவங்களுக்கு நேரடியாக அந்த பாவம் வந்து சேராது, ஆனால் அந்த பாவம் சொன்ன குடும்பத்துடைய ஆளு, அந்த பங்குதாரர் அப்படின்னு வந்து நிற்கும் போது சமூகம் வரும்னு பார்க்கணும். சைடு இம்பாக்ட், நேரடியான இம்பாக்ட் கிடையாது. ஸோ புண்ணியம் பகிர்ந்தளிக்கக்கூடியது, பாவம் தானே சுமக்கக்கூடியது. அதுதான் அவருடைய அடுத்த ஜென்மாலே வந்து நிற்கும். அது ஒரு ஜாதகம் மாதிரி நேரடியாக அவருடைய ஜாதகத்துக்கு ஒரு பலன் உண்டு, அவருடைய மனைவியோட ஜாதகத்தோட இம்பாக்ட் உண்டு, அவருடைய பிரதருடைய குழந்தையோட ஜாதகத்தோட இம்பாக்ட் உண்டு. இப்படி வேற மாதிரி பார்க்கணும். மல்டி டைமென்ஷன் ஜாதகத்தை வந்து ஒரு ராசி பலன் பார்த்துட்டு தினசரி ராசி பலன் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அதை மாதிரி தான் இந்த கர்மா. ஸோ இந்த கர்மா வந்து பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அது டெபாசிட் ஆகி அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும். நாம் ரொம்ப எளிமையாக பார்க்குறோம். குழந்தைகள், பெண்கள்,
கண் இல்லாம, காது இல்லாம, சேலஞ்சோட இருக்கிறவங்க, ரொம்ப சிரமப்படுறவங்க, ஏழையா இருக்கிறவங்க, ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க, ஏழையா இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கோம் சொல்லுங்க? ஒரு ஒரு குழந்தை வந்து ஏன் வந்து ஹார்ட் ஆப்பரேஷன் பண்ணுது? ஒரு ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தைக்கு வந்து ஏன் கேன்சர் வந்து நிக்குது? இதற்கு என்ன பதில் இருக்கு? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன தப்பு செஞ்சது? அந்த அந்த நம்ம வந்து இவ்வளோ பெரிய அடல்ட்டா ஒருத்தன் வந்துட்டான், அவன் ஏதோ தப்பு பண்ணான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்க முடியும்? 5 பேர் வந்து ஒரு கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. அந்த டிரைவர் தூங்கி இருந்திருப்பாரு. யாரோ பின்னாடி வந்து குடும்பமே ஜாலியா உட்கார்ந்திருக்கு. 5 பேரும் கார்ல ஆக்சிடென்ட் 20 பேர் ஆக்சிடென்ட் ஆயிடும். யாரோ ஒருத்தன் பண்ற தப்பு 21 பேர் இறந்து போயிடுறாங்க. இது என்ன கணக்குல நிக்கும்? அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, ஏன் இந்த உயிர் போனது? ஏன் இந்த உயிர் சஃபர் பண்ணது? இதற்கு ஏதாவது ஒரு மதத்தில பதில் இருக்கான்னு பார்ப்போம். இது கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னா வேண்டாம் ஓரமா வச்சுருப்போம். இது கர்மா இல்லன்னு வச்சுருப்போம். இந்த இந்த கேள்விக்கு ஏன் 3 வயது குழந்தைக்கு கேன்சர் வருது? ஏன் 5 வயது குழந்தைக்கு ஹார்ட்ல ஆப்பரேஷன் வருது? ஏன் ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமா இறந்து போகுது ஆக்சிடென்ட்ல? ஏன் வந்து விமான விபத்து நடக்குது? ஏன் கரூர்ல 41 பேர் இறந்து போறாங்க? இந்த இந்த கேள்விக்கு நம்ம வந்து யோசிப்போம். மனித தவறுகள் தனி. மனித தவறுகள் தனி. இது தாண்டி அந்த உயிர் ஏன் போணும்னு யோசிப்போம். நம்ம தனியா ஒரு யோசிப்போம். அங்க அந்த அதுல ஒரு குழந்தை இருக்குல்ல. அப்ப இதுல எந்த மதத்திலாவது இதுக்கு பதில் இருக்கான்னு யோசிப்போம். நம்ம இந்த கர்மாங்கிற தியரிய விட்டுருங்க. நம்ம வந்து இதுக்கு என்ன லாஜிக் யாராவது சொல்லுங்க. ஃபேக்ட் யாராவது சொல்லுங்க. சயன்ஸ் யாராவது சொல்லுங்க. எந்த மதத்திலாவது பதில் இருக்கா? ஏன் இந்த குழந்தை இறந்தது? ஏன் ஒட்டுமொத்தமா இவ்வளவு பெரிய கூட்டம் இறந்தது? ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு தீராத நோய் வந்துச்சு? ஏன் அவர்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள்? ஏன் ஏதாவது ஒரு பதில் இருக்கான்னு பாருங்க. எந்த நியாயமும் கிடைக்காது. அதுல நீங்க சயன்டிஃபிக்கா பேசுனீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு வந்து உள்ள மாறி இருக்குது. இந்த இடத்துல வந்து அது ஒரு வந்து இது மாரி ஒரு சைஸ் ஒரு இது மாரி கிராஸ் மாரி ஒண்ணு வரும். அதுல வந்து ஒண்ணு மாறி இருக்குமாங்க. டிஎன்ஏன்னா என்ன? ம். டிஎன்ஏங்கிறது வேற ஒண்ணும் இல்ல மரபு. மரபு என்ன? கர்மா. ஓகே. மரபுனா தொடர்ச்சி தானே. மரபுனா என்ன? இது மரபு இல்லன்னு சொல்றோம்ல. மரபுனா தொடர்ச்சி தானே. அப்ப அதுதான் அந்த கர்மா. இன்னைக்கு பண்ணது இல்ல. என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ நம்ம பண்ணது. நமக்கு கவனம் இல்லாம இருக்கும். அது வந்து அந்த ஜென்மத்தில நம்ம அந்த கான்ஷியஸா இருக்குமா? அந்த கான்ஷியஸ் நமக்கு இருந்தா, இன்னைக்கு யாராவது தப்பு பண்ணுவாங்களா? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நேத்து பண்ணது இன்னைக்கு, இன்னைக்கு பண்றது நாளைக்கு அப்படிங்கிற கவனம் மனசுல இருந்தா யார் தப்பு பண்ணுவா? அத மறக்கிறது தான் மாயை. அத நம்ம மறந்து தான் திரும்ப திரும்ப நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். அப்ப இதற்கான பதில் ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குது? அதற்கான பதில் எந்த மதத்திலும் கிடையாது. ஏன் இந்த மனிதர்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அதற்கு ஒரே பதில் வந்து இந்த கர்மாங்கிறது தான். இது லாஜிக்கலாக புரிந்து கொள்ளும்படியாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லா இடத்துலயும் இருக்குது. வேற கன்வின்சிங்கான ஆன்ஸர் யாருக்குமே இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன போல மறுமைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட திருப்பி அவன் ஏன் வந்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மறுபிறப்பு கிடையவே கிடையாது. அப்ப எந்த மதத்திலயும் இதுக்கு பதில் சொல்ல முடியல. எந்த எந்த கடவுள் எந்த ஒரு குருமாராலும் பதில் சொல்ல முடியல. இந்து தர்மத்த தவிர, இது ஏன் இப்படி நடந்ததுங்கிறதுக்கான அந்த கர்மாங்கிறத தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல. ஹிந்து மதம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதனால தான் இந்த தமிழரின் தாய் மதம் இந்து மதம்னு எல்லாரும் சொல்றதுக்கான காரணம் இதுதான். தமிழும் ஹிந்து மதமும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான். ம். நீங்க கர்மா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முன்வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வார்த்தை தமிழ்ல இருக்குதா இல்லையான்னு தமிழ் சான்றோர் பெருமக்கள் பார்க்கட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல்னு என்ன அர்த்தம்? அவரவர் செயல் தான் அதற்கு காரணம். நோ டவுட். அதற்கு செயல்னு போட்டுருக்காம கர்மமேன்னு ஏன் போட்டாரு? செயலுங்கிற நல்ல தமிழ் வார்த்தையா இருக்கே. வாய்ப்பச் செயல் அப்படின்னு செயலுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அந்த காலத்துல செயலுங்கிற வார்த்தை இல்ல சார். பிறகு தான் சார் செயல்ங்கிற வந்துச்சு அப்படின்னு சொல்லாம்ல. கர்மம்ங்கிறது வடமொழி சொல். நிறைய வடமொழி சொற்கள் திருவள்ளுவத்துல இருக்குது. அப்ப வந்து ஏன் வந்து தத்தம் செயலே கட்டளைக்கல்னு வச்சுக்கல? தத்தம் செயல்களே கட்டளைகள். உங்களுக்கு வந்து தலை தட்டுதுன்னா ஒரு வார்த்தை நீங்க சேர்த்து போறீங்க. ஏன் தத்தம் கர்மமே கட்டளைக்குன்னார்? உங்களுக்கு புரியுங்களா? செயல்ங்கிற வார்த்தை அன்னைக்கு இருந்தபோது, செயல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம கர்மம்னு ஏன் பயன்படுத்துறாங்க? அதுதான் கர்மா அப்படின்னு. அப்ப வந்து ஏன் நல்லது நடந்துச்சு, ஏன் கெட்டது நடந்துச்சு அப்படின்னா, அதற்கு வந்து அவருடைய முன்வினை பயன் தான் காரணம். ம். சிலப்பதிகாரத்துல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்றாங்க. அந்த ஊழ்வினைன்னு என்ன? திருக்குறள்ல 10 பாட்டு இருக்கு. ஒரு அதிகாரமே இருக்கு தனியா ஊழ்வினை. அப்ப இதுல வந்து சிலப்பதிகாரத்திலயும் சொல்றாங்க, திருவள்ளுவத்திலும் சொல்றாங்க. தமிழர்கள். சிலப்பதிகாரத்த தமிழ் இல்லன்னு நீங்க டிட்டாச் பண்ணிருவீங்களா? வள்ளுவத்த நீங்க வந்து திருக்குறள நீங்க வந்து தமிழ் இல்லன்னு டிட்டாச் பண்ணுவீங்களா? அப்ப ஊழ்வினை அப்படின்னா என்ன? இந்த கர்மா அப்படிங்கிறது தானே ஊழ்வினை. அது வேற ஏதாவது யாராவது சொல்லட்டும். நான் வந்து இந்து மதத்தை மறுக்கிறேன். கடவுள்களை நிராகரிக்கிற யாராவது ஒரு பகுத்தறி பகலவன் சொல்லட்டும். இந்த ஊழ்வினைன்னு சொல்லியிருக்கே என்னது? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இளங்கோடிகள் சொல்லியிருக்கிறாரு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். விடாது துரத்தும்ன்றார். அது எப்படி வந்து உருட்டும்? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். என்ன அர்த்தம்? ஆமா. எப்படி இருக்கு?
நீ இன்னொருத்தனுக்கு முன்னாடி செஞ்சேன்னா உனக்கு அது பின்னாடியே வரும். காலையில நீ அவனை செஞ்சேன்னா சாயந்தரம் உனக்கு வந்துரும். இது என்னது? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யினும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது என்னது? ஆனா இது அது சாயந்தரமே வரமாட்டேங்குதே சார். அது அதுதான் அடுத்த விஷயம். பிரச்சனை. நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல அந்த கர்மா சொல்லிடுறேன். சாயந்தரமே ஏன் வரல, மறுநாள் காலையில ஏன் வருது, மறு ஜென்மத்தில ஏன் வருதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ அத நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன். அப்போ நம்ம இது என்னது? நம்ம வந்து இந்து மதத்தில இருக்குது. கீதையில கண்ணன் சொல்றார், "கர்மண்ய ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசனா" அப்படின்னு. கர்மணிக்கு வேலை செய்வதற்கு மட்டும் தான் உனக்கு உரிமை உண்டு. ம். அதனுடைய பலன் கவலைப்படாதே அப்படின்றார். இந்த இடத்துல வேலை செய்வதுன்னா வேலை இல்ல. இந்த இடத்துல கர்மா. உன்னுடைய கர்மா உனக்கு தெரியும். வினை நமக்கு தெரியும். வினைக்கு பயன் தெரியுமா? தெரியாது. நீங்கள் ஒரு வேலை செய்றீங்க. அந்த வேலைக்கான பலன் தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? கம்பெனிக்கா நான் நாயா பையா உழைக்கிறேன், ஓடா உழைக்கிறேன். நமக்கு வந்து ஒண்ணும் இன்கிரிமென்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. வினை உங்களுக்கு தெரியும், பயன் உங்களுக்கு தெரியாது. அது வந்து அதான் பெருமாள் கையில நிக்குது. அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு இன்னொன்னு பாருங்க. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதெல்லாம் என்னது? தமிழர்கள்ட்ட காலகாலமாக இருந்த அந்த கர்மா தியரி. நம்ம சனாதன தர்மம் எதை சொல்லுதோ அது. இந்த கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசனால வேலை செய்வது உன்னுடைய வேலை. அதற்கான பலனை தருவது என்னுடைய வேலை. அங்க தான் அந்த கர்மா நிக்குது. நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா தராசு அவர்ட்ட இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க, நோக்கம் ஒரு கணக்கு, செயல் ஒரு கணக்கு, அதற்கு பலன் ஒரு கணக்கு. நான் வந்து எதிர்பாராம திரும்பினேன், பின்னாடி இருந்தவர் கண்ணில் குத்திருச்சு. கண்ணில் குத்துனது கெடுதல். தெரிஞ்சு செஞ்சேனா தெரியாம செஞ்சேனா இதுக்கு மார்க் வேற. ம். நான் ஒருத்தர் தெரிஞ்சே கண்ணில் குத்துறேன், இதற்கான மார்க் வேற. ஒருத்தர் வந்து கண்ணை குத்தணும், அவர் கெடுதல் பண்ண குத்தாம விடுறேன், இதற்கு மாறு வேற. அப்போ ஒரே செயலுக்கு வந்து காரணங்கள், பலன்கள், நேரம் எல்லாமே வேற வேறையா நிக்குது. அப்போ நீங்க வந்து கண்ணை குத்துனான்ல தூக்குல போடு அப்படி கிடையாது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். வண்ணாரப்பேட்டையில ஒருத்தர் கொன்னாருன்னா அது வந்து கொலை. ம். பாகிஸ்தான் பார்டர்ல இந்திய வீரர் கொன்னாருன்னா அது வந்து வீரம், சாகசம். அப்ப எங்க, என்ன, எதுக்காக? இதுல தான் அந்த கர்மாங்கிற தியரி ரொம்ப காம்ப்ளிகேட். கர்மாங்கிற தியரி தான் உலகத்திலேயே அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது தர்மத்துக்கு அடுத்து. எது தர்மம் அப்படிங்கிற மாதிரி, எது கர்மம் அப்படிங்கிறது இந்த 2மே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அப்ப இந்த கர்மாங்கிறது என்னன்னா முன்வினை பயன். அது வந்து சனாதன தர்மத்துல இருக்கு, தமிழர் மரபுல இருக்கு. முன்னாடி செஞ்சா பின்னாடி விளையும் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து எந்த மாற்றமே இல்லாம, வேறு மதத்தில் இல்லாத விஷயம். இந்த சைக்கிள், இந்த கர்மாங்கிற இந்த சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா? இதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் மோட்சம்னு சொல்றான். அக்கவுண்ட்ட நியூட்ரலா வச்சு. அவ்வளோதான். நோ லாஸ், நோ கெயின். அந்த இடத்துல மோட்சம். இப்ப அதனால தான் எல்லாருமே இந்த வாழ்க்கை என்னும் சுழற்சியில நான் மாட்டிட்டு இருக்கிறதுக்கு, மறுஜென்மம்ங்கிற சுழற்சியில நான் மாட்டிடாம பிறப்பறுத்தல் அப்படின்றான். ம். அப்ப இந்த பிறப்பே ஏன் வருது? அதே கர்மான்றான். பிறப்பே கர்மான்றான். என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தரு, அவருக்கு வந்து வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு நல்லதுமே நடக்கல. அவர் வந்து ஒரு ஒரு 80 வயசு இருந்தார். அவ்வளோதான். அது வந்து வேற எதுவுமே நல்லதே நடக்காம ஒரு நண்பர், எங்களுடைய உறவினர் இருந்தார். ரொம்ப க்ளோஸ் உறவினர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஜாதகத்த வந்து அவருடைய இறுதி காலத்தில வந்து நம்முடைய உறவினர்கள் எடுத்து பார்த்தாங்க. வந்து என்னங்கன்னு பார்க்கும்போது, அந்த ஜாதகம் பார்த்தவங்க டக்குன்னு வந்து, இவருக்கு லைஃப்ல எதுவுமே இருந்திருக்காதே. அவருக்கு கல்யாணம் ஆகல, குழந்தைகள் இல்ல, ம ம உடம்புல கோளாறு இருந்துச்சு. எதுவுமே அது வந்து ஒரு லைஃப வந்தாரு, ஒரு 80 வருஷம் இருந்தாரு, அத முடிச்சுட்டு போனாரு அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. அப்போ வந்து இவருக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லி என்னன்னா, ஒரு ஒரு கர்மாவை முடிக்கிறதுக்காக வந்த ஜென்மா அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்றார். அவர் அவங்கள பார்க்கவே இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க வந்து உடம்பு முடியாம இருக்கிறானுங்கிறதுக்காக அவங்க கேட்டு போறாங்க. அப்போ வந்து அவர் பார்க்கல, வந்து ஒரு கர்மாவ முடிக்கிறதுக்காக வந்த ஜென்மா. அப்போ வந்து ஒரு ஒரு அமௌண்ட் பாக்கி இருக்கு அங்க. பாவத்துல இல்ல. அதனால சிரமங்கள் இல்ல. ஆனா ஆட் பண்ணல. நீங்க புள்ள பெத்துட்டீங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா அடுத்து ஆட் ஆயிரும். கல்யாணமும் பண்ணிக்காம, குழந்தை இல்லாம, எதுவுமே இல்லாம அவர் வந்து ஒரு ஒரு வாழ்க்கைய நிறைவடைச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அக்கவுண்ட் டேலி பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப நியூட்ரலைஸ் ஆகி நிக்குது அப்படின்ட்டு. அப்ப நம்ம வந்து இதத்தான் மோட்சம் சொல்றான், பிறப்பறுத்தல் சொல்றான், இதத்தான் விடுதலை அப்படின்றான். அறம்பொருள் இன்பம்னு வச்சிருக்கோம்ல, அர்த்த காம மோக்ஷம்ன்றான். நம்ம தமிழ்நாட்டுல அறம், பொருள், இன்பம் சொல்றான். இன்பம் பேரு, விடுதலை 4வது. அது என்ன? அதத்தான் வந்து பேசாம ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து குடும்பம் இருக்கிறோம், இந்த இடத்துல தர்மம் இருக்கும், இந்த இடத்துல வந்து பணம் சேர்க்கணும், இந்த இடத்துல இதெல்லாம் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை முடிச்சா உனக்கான மோட்சம்ன்றான். அப்ப இது இது அதே சனாதனத்துல தர்மத்துல சொன்னது தான், அதே தமிழ் மரபுலயும் வந்து நிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இத வந்து மொத்தமா இந்த கர்மாத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு என்ன அப்படின்னா, மோட்சம்ங்கிற பாயிண்ட்ட சொல்றான். கர்மாவ வந்து செயல்னு சொல்றோம். செயலுக்கு உந்து சக்தியா இருக்கிறது ஆசை. ஒருத்தன் ஆசையில தான் தே ஆக்ட். அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால தான் நிஷ்காம கர்மா அப்படின்றான். ஆசை இல்லாத
பலனை எதிர்பாராத கடமை செய் பலனை எதிர்பாராத கேள்விப்பட்டீங்கல்ல? பலனை எதிர்பாராத கடமையை மட்டுமே செய்கிற ஆசை இல்லாமல் இது என்னுடைய கடமைன்னு நினைச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம். நிஷ்காம காமன்னு ஆசைப்படக்கூடிய நம்ம பார்த்தோம் காமதேனு காமன்னு ஆசைப்பட நிஷ்காமன்னு ஆசையற்று எதிர்பார்ப்பு அற்று பலனுக்காக அல்லாமல் நிஷ்காம கர்மா. அப்போ அவன் வேலை செய்வான். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பின்னாடி கண்ணை குத்திட்டான். ஆனால் தெரியாமல் அவன் கண்ணை குத்தணுங்கிற நோக்கம் இல்லாமல். அப்போ ஒரு கடமையை ஒருத்தர் வேலையை செய்கிறான். அந்த வேலையை செய்யும் போது அதற்கு அவனுக்கு உள்நோக்கம் எதுவும் இல்லை, அவனுக்கு ஆசை எதுவும் இல்லை. அப்போ அது அவனுக்கு நிஷ்காம கர்மாவது அந்த பலன் மட்டுமே நிற்கிது. ப்ராஃபிட்டபுளாக நிற்கிது, பாசிட்டிவாக நிற்கிது. அவனுக்கு மைனஸ் எதுவும் இல்லை, ஏன்னா அந்த ஆசை இல்லை. அப்போ ஆசை இல்லாமல் ஒரு செயலை செய்யும் போது கெட்ட பலன்கள் வருவதில்லை. அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணுங்க. புத்தர் என்ன சொல்றாரு? ஆசையே துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். இப்போ புரியுதுங்களா? நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மான்னு சனாதன தர்மத்தில் சொன்னது தான் ஆசையே துன்பங்கள் அனைத்திற்கும் ஆசையினால் செயல் வருகிறது, செயலினால் விளைவு வருகிறது, விளைவு என்பது பாவ புண்ணியமாக இருக்கிறது. அப்போ ஆசையே படாத அப்படின்னு புத்தர் சொல்றார். ஆசைப்படாம வேலை செய்யன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஆசைப்படாம நின்னுட்டன உலகம் இயங்காது. ஆசைப்படாம செயல்பட்டா புண்ணியம் அதிகரிக்கும், பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், உலகம் இயங்கும். இதுதான் நிஷ்காம கர்மான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் ஒண்ணுமே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி தான். ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்கிறான். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது ஃபர்ஸ்ட் சனாதன தர்மம் சொன்னேன், 2 தமிழ் சொன்னேன், 3வது லாஜிக் சொன்னேன். இதற்கு வேற எங்கேயாவது ஃபேக்ட் இருக்கா? வேற யார்ட்டையும் முடியாது. இப்போ நான் சயின்ஸ் சொல்கிறேன். நம்ம வருது இந்த கர்மாவில் என்னென்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி தான். ஒரு செயலை செய்தால் அதற்கு எதிர்வினை இருக்கும். நியூட்டனுடைய 3வது விதி. ஒரு செயலுக்கு அதற்கு நேரானதும் எதிரானதும் இணையானதுமான அப்படியே நிற்கும். நீ என்ன செய்யறியோ அதற்கான பலனை அனுபவிப்ப. இதை கிருஷ்ணர் சொன்னா அது டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனம். அதையே நியூட்டன் சொன்னா அது அறிவியல். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு. இதுதான் கர்மா. இதை சனாதனம் சொல்கிறது. அதே தான் நியூட்டனுடைய 3rd லா சொல்லுது. இது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயத்தை செஞ்சா அது ஒரு 2 வயர் சேர்ந்தா அந்த இடத்துல மின்சாரம் பாயும். அவ்வளவுதான். இதுதான் 2 வயர் சேர்றது கர்மா நடக்குது. அதனுடைய விளைவு மின்சாரம். அந்த மின்சாரம் நல்லதா இருக்குதா கெட்டதா இருக்காங்கிறது எப்படி பொறுத்துறீங்கன்னு பொறுத்து. அது சார்ஜருக்கு போட்டுச்சுன்னா நல்லது, ஆளுக்கு போட்டுச்சுன்னா கொலை. அவ்வளோதான். சார், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே சொன்னீங்க. இப்போ நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன். அதோட எஃபெக்ட் எனக்கு உடனே வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு பேடான எக்ஸாம்பிள் இல்லை ஒரு தவறான எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு என்ன செட் ஆகுதுன்னா, சில பேர் ரொம்ப கெட்டது பண்ணி அவங்க நல்லா இருக்காங்கல்ல, அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவன் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பான் அப்படின்னு நினச்சிருந்தா. பட் இந்த ஜென்மத்திலே அவன் இவ்வளோ தப்பு பண்ணி நல்லா இருக்கான், அடுத்த ஜென்மத்தில் அவன் இருக்கானா இல்லையாங்கிறதே தெரியாது. அப்பப்போ அரசன் அன்று கொள்வன் மாதிரி அப்பப்போ அதனோட எஃபெக்ட் அனுபவிச்சா தானே நம்ம கரெக்டாக இருக்கமா தப்பாக இருக்கமா அப்படிங்கிற கேள்வி இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க ரீபர்த்துங்கிறதுல முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கர்மா அப்போனா எனக்கு அது உடனே நடக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ரீபர்த்தில் நம்பிக்கை இல்லை, கடவுளில் நம்பிக்கை இல்லை. அது அவர்களுக்கு தெரியலைன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? லக்குன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் கடவுள் மறுப்பாளர் கூட என்ன சொல்லுவாங்க? லக்கு சார் அப்படிம்பாங்க. நம்ம உங்களுடைய குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? லக்கில் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிமா. ரைட். லக்குக்கு என்ன வார்த்தை வச்சுருக்கிறோம்? அதிர்ஷ்டம்னு வச்சுருக்கோம். ரைட். அதிர்ஷ்டம்னா என்ன? திருஷ்டம் அப்படின்னா பார்க்கறது, கண்ணால் திருஷ்டி சொல்கிறோமா? திருஷ்டி பட்டுருச்சு. திருஷ்டின்னா கண்ணு பார்க்கறதுன்னு அர்த்தம். திருஷ்டம் அப்படின்னா கண்ணில் தெரியுறதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன? கண்ணில் தெரியாது. நீங்கள் லக்குன்னா என்னது? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்னது? கண்ணில் தெரியாது. கண்ணில் தெரியலங்கிறனால இல்லைன்னு ஆயிடாது. காற்று உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? மின்சாரம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? வைப்ரேஷன் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? வைப்ரேஷன் ஒரு பொருளில் பட்டால் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். காற்று மரத்தில் பட்டால் தான் உங்கள் கண்ணு தெரியும். கரண்ட் உடம்புல பட்டால் தான் தெரியும். உடம்புல படுற வரைக்கும் கரண்ட் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். தெரியுமா நமக்கு? மரத்தில் இருக்கிற வரைக்கும் காற்று தெரியாமல் நீங்கள் ஒரு கடல் வெளியில் இருக்கீங்க, காற்று இருக்குல்ல, காற்று நீங்கள் எப்படி அலையின் மூலமாக தான் தண்ணியில் பட்டால் உங்களுக்கு தெரியும். தண்ணியில் பார்க்கல, நீங்கள் மோட்டு வழியை பார்க்குறீங்க, காற்று உணராமல் இருப்பீங்களா? அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லணும், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? 106.4 எஃப்எம் அப்படிங்கிறது ஹலோ எஃப்எம் உடைய நம்பர். 106.4 எஃப்எம்முக்கு உங்களுடைய ரேடியோவை நீங்கள் டியூன் பண்ணாதான் ஹலோ எஃப்எம் கிடைக்கும். 106.4 எஃப்எம்முக்கு நீங்கள் மாற்றாம ஹலோ எஃப்எம் வரல, ஹலோ எஃப்எம் வரல, ஹலோ எஃப்எம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யூ ஹேவ் நாட் டியூன்ட் யுவர் செல்ஃப்னு அர்த்தம்.
அப்போ நீங்கள் உங்களை டியூன் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும். நாம் நம்மளை டியூன் பண்ணிக்காம கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி தப்பாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் அபவுட் யுவர் செல்ஃப், நாட் அபவுட் த பர்டிகுலர் நம்பர். கடவுள் அங்கே அதில் இருக்கிறார். அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஃப்ரீக்குவன்சியை மாற்றும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வௌவாலுடைய சத்தம். வௌவால் வந்து சத்தம் போடுமா அப்படின்னா, ஆமாம் வௌவால் சத்தம் போடும். வௌவால் சத்தம் போட்டு நம்ம கேட்டதே இல்லையே அப்படின்னா, அறிவியலாளர்கள் இயல்பில் சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீக்குவன்சியே வேறு, நம்ம ஃப்ரீக்குவன்சியே வேறு. அது சத்தம் போடுது, அதை கேட்கும் திறம் நம்முடைய செவிகளுக்கு இல்லை. அப்போ அது வேற லேயர், இது வேற லேயர், அவ்வளோதான். அப்போ விமானம் இப்போ மேலே போகிற நம்ம கண்ணால் பார்க்குறோமா? எவ்வளோ விமானம் தலைக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணால் போகிறோம். அப்போ நம்ம தலைக்கு மேலே பார்க்குறோம், வானத்தில் எந்த ஒரு விமானம் கூட பறக்கல. அப்போ விமானமே பறக்கல சொல்லல. சென்னையில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு விமானம் இறங்குது ஏறுது, ஒரு சென்னையில். அப்போ சென்னையில் இவ்வளோ ஏறினா உலகம் முழுக்க எவ்வளோ? அப்போ தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேன் மாதிரி, அவ்வளோ நட்சத்திரம் மாதிரி அவ்வளோ விமானம் போயிட்டு இருக்கு. ஒரு விமானத்தோட காணும். விமானமே பறக்கலன்னு சொல்லுவீங்களா? விமானம் பறக்கிறது என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லணும். கடவுள் இருப்பதை என்னால் உணர முடியலன்னு சொல்லணும். கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுள் வந்து பெருமாள் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வைக்கிறார். மாயை அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன். டாஸ்மாக் கடை வந்து வாசலில் நிற்கிது. தமிழக அரசு வந்து போராடம் பூரா வச்சுருக்குது. வந்து அது வந்து ஆன்லைனில் கொடுப்போமா, ஆஃப்லைனில் கொடுப்போமா அப்படின்னு ஒரு போட்டி போட்டு விற்கிது. அப்போ அந்த கடைக்குள்ள ஆண்கள் 99% பேர் போகிறார்கள். பெண்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் போவதில்லை. பெங்களூர் மாதிரி, பாம்பே மாதிரி சில இடங்களில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரே கடை பெண்களுக்கு கிடையாது, எங்கேயா எழுதியிருக்குதா? பெண்கள் வந்து சரக்கு கொடுக்க மாட்டேன் இருக்குதா? அப்போ ஒரே கடை இருக்கும்போது அங்கே ஆண்கள் வந்து ஈக்கள் போல மொய்க்கிறார்கள். பெண்கள் அந்த பக்கம் திசை திரும்பாமல் அப்படி விலகி போயிடுறாங்க. குழந்தையை கையை பிடிச்சி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கூட்டி போகிறாங்க. அப்போ அந்த மாயை உங்களை இழுக்கக்கூடிய தன்மை அங்கே இருந்தால் அதுலேருந்து விலகி செல்லக்கூடிய பக்குவம் வந்து இருக்கணும். அதுதான் வந்து கடவுள் வைக்கிறது. அப்போ நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், தப்பாக செஞ்சுருவோம். அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுக்குறாரு. நீங்கள் எக்ஸாம் நடத்துவீங்க ஸ்கூலில். அப்போ வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மந்த்லி எக்ஸாம் வச்சுட்டீங்க, பாஸ் ஃபெயில் முடிச்சிடலாம்ல. நீங்கள் மந்த்லி வைக்கிறீங்க, குவார்ட்டர்லி வைக்கிறீங்க, ஹாஃப் இயர்லி வைக்கிறீங்க, ரிவிஷன் வைக்கிறீங்க, ஃபைனல் வைக்கிறீங்க. ஏன் வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம் வாழ்க்கையில்? எதுக்கு 18 எக்ஸாம்? நமக்கு பாவம். ஒரே ஒரு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். அப்போ அங்கே பாஸ் ஆனால் ஃபெயில் ஆனால் வாழ்க்கை அங்கேயோட முடிஞ்சது. வாழ்க்கை எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? வேறு மறுவாய்ப்பு எப்படி கிடைக்கும்? நீங்கள் வந்து தேர்வு எழுதி முடிச்சு ஃபைனல் எக்ஸாமே முடிஞ்ச பிறகு இப்போ என்ன பண்ணுறோம்? 10th +2க்கு நம்ம இன்னொரு மறு தேர்வுன்னு வைக்கிறோம். 10th +2 ஃபெயில் ஆகிட்டான், அவன் வந்து அடுத்த காலேஜுக்கு போக முடியாது. 2 மாதத்தில் நாங்கள் மறு தேர்வு வைக்கிறோம். ஏன்? இதுதான் கர்மா. அதாவது கடவுள் அந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இரக்கமற்றவராக மாறி விடுகிறார். அப்புறம் கர்மா அப்படின்னு சொல்லி வைக்கும்போது அது உங்களுடைய செயல், கடவுளுடைய செயல் இல்லை. கடவுள் அந்த வாய்ப்பை உங்கள் முன்னாடி கொடுக்குறாரு. நீங்கள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் சேர்த்து கொடுக்குறாரு. அது கெட்டது செஞ்சால் கொடுக்கலாம் சார், நல்லது செஞ்சாலும் அப்போ அடுத்த ஜென்மம். ஆமாம், நல்லது செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது இருக்கே. நீங்கள் நல்லது செய்கிறங்கிறது எப்படி தோணும்? நல்லதுங்கிறது உங்களுக்கு எப்படி தோணும்? அதுவே உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினால தான் தோணும். அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம எப்படி பார்க்குறோம்? வள்ளல்கள் எப்படி பார்க்குறோம்? கல்யாண சுந்தரம் அப்படின்னு இருக்க, பாலம் கல்யாண சுந்தரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெருமானார், ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் வந்து அவருடைய பென்ஷன் உட்பட எல்லாமே வந்து நூலகங்களுக்கும் புஸ்தகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுத்தார். வந்து வர கொடுத்துக்கிட்டே இருக்கார். மதுரையில் நம்ம பார்த்துருப்பீங்க, ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவர். பிச்சை எடுத்து கோவிட் பீரியட்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பிச்சை எடுக்கிறார், கொடுக்குறார். அவர் எடுக்கிறதே பிச்சை. எப்படி இது பூர்வ ஜென்மம். இதுதான் கர்மா. வரக்கூடியதெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியது. எப்படி யாருக்கு மனசு வரும்? எந்த கோடீஸ்வரனுக்கு மனசு வரும்? ஒரு பிச்சைக்காரருக்கு வரக்கூடிய ஒரு மனசு எந்த கோடீஸ்வரர் வருது? இது என்ன எப்படி வரும்? அவர் சொல்லுங்க. நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார், 10 பைசா கொடுக்க மாட்டார். ஒரு பிச்சைக்காரர் காசு கொடுக்குறார். எப்படி கலெக்டர்கிட்ட போய் கொடுக்குறாரு? சில்லறையா நோட்டா அள்ளி கொடுக்குறாரு. பேங்க் அக்கௌண்டோட கிடையாது. ஒரு 10,000 சேர்ந்து போய் கொடுப்பார், ஒரு 10,000 ஸ்கூல் கொடுப்பார், கலெக்டர் எப்படி எது கொடுக்குறாரு? பிச்சைக்காரர் எப்படி நன்கொடை வழங்குவார்? பூர்வம். இதற்கு முன்னாடி இருந்த புண்ணியங்களுடைய தொடர்ச்சி. அது உள்ளேயே வந்து அந்த வள்ளலாக இருந்து அந்த ரத்தத்திலே ஊறி நிற்கிது. அந்த கர்மா வந்து நிற்கிது. அதே ஜென்மத்தில் ஏன் கொடுக்கல? ஸ்பாட் ஃபைன் ஏன் சார் போட மாட்டீங்க? அங்கேயே போடுங்க, ஸ்பாட் ஃபைன் போடுங்க. ஸ்பாட் ஃபைன் போடுறாரு, அதான் கீழே விழுறீங்க, அதான் அடி வாங்குறீங்க, அதான் லாஸ் ஆகுறீங்க, அதான் தோல்வி அடைகிறீங்க, அதான் காதல் தோல்வி, அதான் பரீட்சை தோல்வி, அதான் அறிவற்ற தன்மை, அதான் வந்து வாழ்க்கையில் சேலஞ்ச். இந்த நெகட்டிவிட்டி சேலஞ்சஸ் எல்லாம் வருது. இதுதான் சின்ன சின்ன அலர்ட் பண்ணிகிட்டே போகிறார். அதுலேருந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறீங்களோ ஓடிட்டே போகிறீங்க. அது வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி. பெருமாள் வந்து ஸ்பீடு பிரேக்கர் போட்டால் நீங்கள் நிதானமாக போன அர்த்தம். காலை உடைச்சா அப்புறம் எப்படி பெருமாள் சொல்கிறது? அவரை உங்களுக்கு இப்பயே உடைச்சிருங்க சார். தப்பு பண்ணிட்டான், சரி பண்ணுறக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு. அதுதான் அவர் மாயையும் வைக்கிறார். நல்லது பொழுது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு அவள். நல்லது வார்த்தை இருக்கு, கெட்ட வார்த்தை இருக்கு. நீ எந்த வார்த்தையை பயன்படுத்துற?
அப்ப பெருமாள் வந்து நல்ல விஷயத்தையும் வைக்கிறார், கெட்ட விஷயத்தையும் வைக்கிறார். அதனால தான் உங்களுக்கு அந்த பலனை குடுக்கிறார். அவர் நல்லத மட்டும் வச்சிருந்தாருன்னா உங்களுக்கு என்ன பலன் இருக்கு? நீங்க என்ன கிழிச்சீங்க அதுல? இவர் கேட்டீங்க நல்லதும் வச்சு, கெட்டதும் வச்சு நீங்க எது பக்கம் போறீங்கம்போது தான் இட் வாஸ் யுவர் டிசிஷன் பாஸ் அப்படிம்பார். அந்த டெசிஷன் எடுக்க வைக்கிறதும் அவர் தானே சார். ஆம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாம் அவருடைய செயல், எல்லாம் அவருக்கு தான் சேரும். அது வேற விஷயம். அதனால நீ என்ன செய்றன்னு பார்க்கணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கட்டிங் போடுவியா? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் 4 பேருக்கு குடுப்பியா? அப்ப அதாவது எல்லாமே கண்ணனுக்கு தான். போகட்டும் கண்ணனுக்கே. நோ டவுட். எது போகணும்? நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா? ம். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிருக்கேன். பாண்டே சொன்னா கேட்பீங்கன்னு சொல்லுவீங்க. ரைட். பாண்டே வந்து மாடியிலருந்து குதிம்பார். குதிப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க சார்? ஒருக்கா குதிச்சு காட்டுங்க சார். அப்ப பாண்டே சொன்னா கூட அது சரியா தப்பான்னு சொல்லக்கூடியது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏன்? அப்ப நீங்க உள்ள சரி எது தப்புன்னு தெரியணும்ல. உங்களுக்கு சரி எது தப்புன்னு தெரியறதுக்காக தானே மூளை வச்சிருக்கான். நேத்து சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைல வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு ஒரு வரி வைக்கிறான். போய பிழையும் பூதர்வான் நின்னனும் தீனில் தூசாகும் அப்படின்னு நம்ம போன முறை பேசியிருக்கோம். அப்ப தீனில் தூசாகும் நம்ம பேசிட்டோம். ம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. எல்லாருக்கும் என்னன்னா நம்ம வந்து மந்திரம் சொன்னா பத்தாதுங்க. மனசுல நினைக்கணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஏன் சொன்னான்னு யோசிக்கும். புத்தினால் சிந்திக்கல சொன்ன சிந்தனை எங்க இருக்கு? நீங்க மனசுன்னு இதை சொல்லுவீங்களா, இதை சொல்லுவீங்களா? மனசு கேட்கல சார். மனசே வரமாட்டேது சார். நல்ல மனுஷனுக்கு ஒரு மனசு வரலையே. அப்படிலாம் சொல்லுவீங்க. ஞாபகம் வரல சார் இங்கே போவீங்க. நினைவில் இல்லை நினைவு தப்பு சார். நீங்கள் நினைவு தப்பு சார் இங்கே போக மாட்டீங்களே. ம். மனசுங்கிறது ஹார்ட். சிந்திக்கிறதுங்கிறது பிரெயின். சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு தான் சிந்திக்க மாட்டேன் நான் கேட்பீங்க. அப்போ சிந்திக்க மாட்டேன்னா இங்கே வேலை. அப்போ மனத்தினால் சிந்திக்கணும். இங்கே எப்படி சிந்திக்க சொல்றா? வாயினால் பாடி அறிவினால் சிந்திக்க. அதெல்லாம் சரியா இருக்கும். அறிவை பயன்படுத்துறா அப்படின்னு சொல்லணும். நினைவுனால் சிந்திக்க, நினைவில் சிந்திக்க அப்படிலாம் சொல்லணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. மனசுங்கிறது இங்கே உள்ள மனசுங்கிறது காருண்யம், கருணை சேர்ந்தது, இரக்கம் கொண்டது. மனசுங்கிறது எமோஷன், சென்டிமெண்ட். புத்தி அறிவு, நோ எமோஷன். டாக்டிக்கல், செல்ஃபிஷ், கால்குலேட்டிவ், ட்ரிக்கி. அப்ப இங்கே வந்து வேலை ஓடாது, இங்கே வேலை ஓடணும். அப்போ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. உள்ள வந்து உருகணும். உள்ளம் உருகுதையா சொல்றோம்ல, உள்ளம் உருகணும், உள்ள உருகணும். அப்போ வந்து அந்த இடத்துல சாமியை நினைச்சு வாயில பாடுறது மட்டும் இல்லாமல் மனசுல உள்ளந்து ஒரு புத்திக்கு அங்கே வேலையே இல்லை. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்றாமா. அறிவே கிடையாதா எங்களுக்கு அப்படின்றா. அவளை ஆய்குலத்து பெண்ணாக கருதி எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அறிவே கிடையாது எங்களுக்கு. உன்னை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கோம். அறிவு வேலை செய்யக்கூடாது. அறிவு வேலை செஞ்சதுன்னா கடவுள் முன்னாடி அது என்ன இப்படி அதை தர்க்கம் பண்ணாது, குதர்க்கம் பண்ணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அதை தூக்கி போட்டுருணும். அப்போ அறிவு இல்லாமல் ஒழுங்காக வந்து நேரடியாக சாமியை இதயத்தின் மூலமாக மட்டுமே அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரியும். ஏன்னா இது வந்து எமோஷனல் சமாச்சாரம், பிரெயினுக்கான சமாச்சாரம் இல்லை. பிரெயினால் ப்ரூவ் பண்ண முடியும், அது செப்பரேட் விஷயம். ஸோ அதனால் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம் இல்லை. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை. அறிவுக்கு முரணான விஷயம் இல்லை, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அறிவுக்கு முரணான விஷயம் இல்லை, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால தான் மெய்ஞானம்னா அதை விஞ்ஞானம்னு சொன்னான்ல, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். மெய்ஞானமும் ப்ரூவன் தான், அதுவும் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் மெய்ஞானம் அதுக்கு பேரலான வார்த்தையை வச்சான். அப்போ அந்தந்த ஜென்மத்தில் அந்தந்த ஆட்களுக்கு அங்கங்கேயே கொடுத்து முடிச்சா அவர்களுக்கான சிந்திக்கும் வாய்ப்பை, செயல்படும் வாய்ப்பை, மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை கொடுக்காமல் போயிடார். பெருமாள் வாய்ப்பு தான் கொடுக்குறார். அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா, அப்யூஸ் பண்ணுறீங்களாங்கிறது உங்கள்கிட்ட. அதனால தான் அந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குறார். ஏன்னா இட் வாஸ் யுவர் சாய்ஸ். நான் எல்லாத்தையும் தான் வச்சேன், நீ விதைச்சது அது. அப்போ என்னைய பழிவிட கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லக்கூடாது. நீ செஞ்ச, கடவுள் உனக்கு எல்லாத்தையும் வச்சார். அதனால தான் அவர் நிதானமான வாய்ப்பை கொடுக்குறார். நீங்கள் ஆசிரியர் என்ன செய்கிறார்? ஒரு 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 கர்மா கண்ணு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம், ஒரே ஆசிரியர், ஒரே பாடம், 40 மாணவர்கள் 40 மார்க். எப்படி 40? அதே வாத்தியார் தான் சொல்லி கொடுக்குறாரு, அதே பாடம் தான், அதே ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ நான் வந்து மக்கு மார்க் வாங்கினேன், இன்னொருத்தர் நல்ல மார்க் வாங்கினா என்ன கணக்கு? அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேறுபடும். எப்படி வேறுபடும்? இவ்வளோதான். அப்போ நம்ம குடும்ப சூழல், பெற்றோருடைய நாலேஜ், சுற்றுப்புறம், டியூஷன் படிக்கிறது, இதை வச்சு நம்ம மேக்கப் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுங்களா? பேசிக்கலாக என்ன இருக்கும்? ஓடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிட்டுக்கிடுவாங்க, எனர்ஜிஸ் உள்ளே கொடுக்குறது. ஏற்கனவே உள்ள எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, மேலே ஒரு எனர்ஜிக்காக நீங்கள் குளுக்கோஸ் வச்சுக்கிறது.
அப்போ உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு ஸ்பேஸ் குடுக்குறார். நீ வந்து உன்னை நல்ல விதமா பயன்படுத்திக்கோ, கெட்ட விதமா பயன்படுத்திக்கோ. 2 வாய்ப்பும் முன்னாடி வைக்கிறார். நீங்க அத பயன்படுத்திக்கும்போது, தப்பா பயன்படும்போது கூடது கருணை மிகுந்த கடவுள். கருணை கடல். அப்படின்னு சொல்றாரு, "டேய் லூசு, சரியா பண்ணுடா" அப்படின்னு. ஸ்பேஸ் குடுக்குறார். அப்பயும் பண்ண மாட்டேன், மேல 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 பண்றேன்னு சொல்லும்போது, கர்மா வந்து விடியுது. அப்ப அன்னைக்கு அங்கேயே வந்து நிக்கும்னா, நமக்கு வந்து இரக்கமற்ற கடவுளாக நம்ம பார்த்துருவோம். அதுவும் நடக்கும். அந்த நடக்கிறதும் பூர்வ ஜென்மத்துடைய வினையாகத்தான் இருக்கும். அங்க தான் நம்ம பார்க்கணும், தப்பு செய்றவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்றவன் தண்டனை அனுபவிப்பாங்கிற மாரி அது பார்க்கணும். அது அன்னைக்கு செஞ்ச தப்பா மட்டுமே இருக்காது. என்னைக்கோ செஞ்ச தப்பாவும் இருக்கும். அதுதான் சொன்னேன். நல்லவன் ஒருத்தன் பாதிக்க போறான்னு பார்த்திருப்பீங்க. அது அன்னைக்கு செஞ்ச நல்லதா இருக்காது. என்னைக்கோ செஞ்ச நல்ல கெடுதலா இருக்கும். என்னைக்கோ செஞ்ச கெடுதலா இருக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த பூர்வ ஜென்ம பயன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த கர்மான்னு சொல்லி சொல்றோம். அன்னன்னைக்கே குடுத்துட்டா, அரசாங்கத்துக்கும், ஆண்டவனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். சார் எனக்கு ஒரு 2, 3 இன்சிடென்ட் அப்போ ஒரு 2, 3 கேள்வி ரொம்ப பலமா வந்தது சார். நீங்க சொன்ன மாரி தான் சின்ன குழந்தைகளுக்கு கேன்சர் வருது அப்படின்னு. ஒரு 2, 3 செய்தி படிச்சேன் சார். பிறந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல வந்து எலி கடிச்சு இறந்துருச்சுன்னு ஒரு நியூஸ். அப்புறம் வந்து குப்பை தொட்டியில அந்த குழந்தையோட தாயே போட்டு நாய் கடிச்சு இறந்து போச்சு அப்படின்னு. இப்ப அந்த குழந்தைங்க வந்து அந்த மாரி பொறந்து அது உருவாகாமலே இருந்திருந்திருக்கலாம். ஆனா அந்த மாரி பொறந்து அவ்ளோ வலிகள் அனுபவிச்சு போகணுங்கிறது அதோட கர்மான்னா, இத பண்ணவங்க அந்த கர்மாவ நிறைவேத்துற பாதையில வராங்களா? இல்ல அவங்களுக்கு கெட்ட கர்மா சேருதா? உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது. நல்லதுக்கு நல்லது நடக்கும், கெட்டதுக்கு கெட்டது நடக்குங்கிறது கண்கூடா பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் கெட்டது செய்றாருன்னா, அவருக்கு என்ன நடக்குங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதை கெட்டதுக்கு கெட்டது, நல்லதுக்கு நல்லதுங்கிறத எந்த மதமும் மறுக்கல. அது மறுபிறப்பிலா இல்லையாங்கிறது தான் மற்ற மதங்கள் மௌனம் காக்கின்றன. மறுக்கவும் இல்ல. உங்களுக்கு ஒரு பௌத்தமோ, சமணமோ அது வந்து பேசுது. ஆனா மறுபிறப்பா நீங்க பதிலா அது வந்து சொர்க்கம், நரகம் தியரியோட ஆன்மா பயணிக்கிறது கூட முடிச்சுறாங்க. இந்த ஆன்மாவோட தியரியோட கன்டினியூட்டி இருக்கு பாருங்க. உடல்ல இருந்து பகவத்கீதையில சனாதன மதம் தெளிவா சொல்லும். உடலை விட்டு ஆன்மா வெளியேறுகிறது. அந்த ஆன்மா பிறிதொரு நாள் இன்னொரு உடலில் குடியேறுகிறது அப்படின்னாங்க. அப்ப அந்த ஆன்மாவுக்கு அழிவு இல்ல. அந்த உடலுக்கு தான் அழிவு. நீங்க சொல்ற வலி எல்லாமே அந்த உடலுக்கு தான். அதன் மூலமா அந்த ஆன்மா என்ன சிரமப்படுதுங்கிறத பார்க்கணும். நீங்க வந்து அது இன்னும் பெரிய பெருமக்கள் சொல்ல வேண்டிய விஷயம். இறந்த பிறகு என்னென்ன நடக்குது? அந்த ஆன்மா எப்படி பயணிக்குதுங்கிறத பத்தி நம்ம வேதங்கள்ல, இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அத பெருமக்கள் சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற கெடுதல் நடக்கு இல்லையா? ஒரு 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 கொலை செய்கிறான். ம். குழந்தைய, பெண்ண பாலியல் உணர்ச்சி நீங்க கொலை, கொள்ளை, பாலியல் உணர்ச்சி வரைக்குமே போக வேண்டியதில்ல. ஒருத்தன கில்றான், ஒருத்தன அடிக்கிறான், ஒரு பொருள திருடுறான், ஹிம்சை இருக்குல்ல, தொந்தரவு இருக்குல்ல, அதுவே பலனை குடுக்கும்ன்றேன். நீங்க கொலைக்கு பலன் உண்டான்னா, அது கண்கூடு. அது வந்து கடவுள் மறுப்பாளரும் சொல்லிருவாரு. ஆமாங்க, கொலை கொலை செஞ்சவன் ஜெயிலுக்கு போவான். அவன் தூக்கு தண்டனை அனுபவிப்பான். அவனுக்கு வந்து வேற வழியே கிடையாதுன்னு நிப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுல எந்த குழப்பமும் இல்ல. பயங்கரவாத சம்பவத்துல ஈடுபட்ட யாகூப் மேமன் அப்படிங்கிறவர் வந்து இந்திய அரசுல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு, நிறைவேற்றப்பட்டு இறந்துட்டார். ம். ராஜீவ் காந்தி கொலை வழக்குல ஈடுபட்ட பேரறிவாளன்கிறவர் வந்து தண்டிக்கப்பட்டு, தண்டனை காலம் நிறைவடைந்ததாக கருதி விடுதலை செய்யப்பட்டார். இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இவருக்கு கருணை மனு நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? கடைசில கடகடன்னு என்னமோ நடந்து நளினி வெளிய வந்தாச்சு, முருகன் நல்லா வெளிய வந்தாச்சு, பேரறிவாளன் வெளிய வந்தாச்சு, எல்லாரும் வெளிய வந்தாச்சு. 19 பேர் உயிரிழந்த சம்பவத்தில இவர்களுக்கு தொடர்பு இருக்கு நிரூபிக்கப்பட்டது. 2, 3 கொலை பண்ணவங்க, ஒரு கொல்கத்தால வந்து ஒரு பள்ளி மாணவிய கொலை பண்ணவர் தூக்கிலிடப்பட்டார். கொல்கத்தால ஒரு பள்ளி மாணவியை கொலை செய்தவர் தூக்கிலிடப்பட்டார். ஒரு கொலை செஞ்சவரு, அதில தொடர்புடையவர் தூக்கிலிடப்பட்டார். 19 கொலையில தொடர்புடையதாக நிரூபிக்கப்பட்டவர்கள் விடுதலையாகிவிட்டார். தண்டனை காலம் நிறைவந்ததா? என்ன சொல்லுங்க? ம். அதான் கர்மா. முன்னாடி ஜென்மத்தில வேற ஏதாவது லாஜிக் சொல்லுங்க. வேற ஏதாவது நியாயம் சொல்லுங்க. வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க. இல்ல சார். இந்த ஜென்மத்தில இப்ப நான் வந்து இந்த பெயின் அண்டர்கோ பண்ணணும்னு எனக்கு ஒண்ணு இருக்குன்னா, அது வந்து எனக்கு ஒருத்தரால அது அது ஒருத்தரால தானே அந்த பெயின் குடுக்க முடியும். அப்ப அந்த பெயின் குடுக்குறவருக்கு அந்த பாவம் சேருமா? சேராதா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்கு நான் பதில் சொன்னேன். எந்த ஸ்பெசிஃபிக் கேஸும் இல்ல. தனிநபர்களை சொல்வதல்ல. ம். எல்லா கெடுதலுக்கும் பலன் இருக்கும். அவர்களுக்கு சேருமாங்கிற கேள்விக்கு அது வந்து நானு இந்த லௌகீக உலகத்திலே பார்க்கிறோமேன்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க வந்து கெடுதல் நீங்க வந்து இப்ப ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சான் ஜெயிலுக்கு போனான். கெடுதல் பண்ணான் ஜெயிலுக்கு போனான். இங்கேயே பார்க்கிறோமே. அப்ப அவனுக்கு எப்படி கர்மால அவனுக்கு சேராம இருக்கும்? கட்டாயமா சேரும். நான் சொல்ல வர்றது ராஜீவ் கொலை வழக்கு வரைக்கும் போன ஒருத்தர் விடுதலையாகி நிற்கிறாரே. இதான் அந்த கர்மான்னு சொல்ல வரேன். அப்ப இந்த ஜென்மத்தில அவர்கள் கொலை செய்தார்களா? அந்த கொலை தொடர்புல இருந்தாலும் ஆமா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ம். அப்புறம் எப்படி விடுதலை ஆனாங்க? அதுதான் கர்மா. ஓகே.
அதான் அப்போ வந்து பாவம் பாவத்தில் சேரும், புண்ணியம் புண்ணியத்தில் சேரும். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. அதனுடைய பலன் எப்போது சேரும்? அங்கே தான் நிற்குது அந்த அந்த வந்து அந்த ட்விஸ்ட். பாவம் பாவத்தில் சேரும், புண்ணியம் புண்ணியத்தில் சேரும். அது அதனுடைய பலன் எப்போது சேரும்? அந்த இடத்துல அந்த பேலன்ஸ் இருக்கு. அதுதான் இது அதிகமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரியா இருக்கு. அந்த பெற்றோராக இருக்கட்டும், மற்றோராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய வலி ஈடு செய்ய முடியாது. அதற்கு ஏன் ஏன் அந்த வலிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். நான் என்கிட்ட கர்மாங்கிற தியரியை மறந்துருங்கன்றேன். நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன். கர்மாங்கிறது ஏன்னா அதாவது இது வந்து தர்மமும் கர்மமும் அதிகம் விவாதிக்கப்பட்ட பொருள். யுகங்களாக, வருஷங்களாக இல்ல, யுகங்களாக விவாதிக்கப்பட்ட பொருள். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் அது. நான் சொன்னேன் உங்களுக்கு வண்ணாரப்பேட்டையில நடந்தா கொலை, பார்டர்ல நடந்தா வீரம். அது என்னங்க இது அநியாயமா இருக்கு. அது ஒரு உயிர் தானே நீங்க பேசியிருக்கலாம். அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் அது. அப்ப இந்த கர்மம் அப்படிங்கிறது ஏன்? இந்த கர்மாங்கிறது ஏன் அப்படின்னா, அது வந்து இந்த கர்மம்ங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு பாருங்க. அந்த கர்மாங்கிறதே மறந்துடுங்க. ஏதாவது பதில் யாராவது சொல்ல முடியுமான்னு யோசிங்க. அப்ப பதிலே சொல்ல முடியாத விஷயத்துக்கு பதில் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மதமாக சனாதன தர்மம் இருக்கு. அவர்கள் தான் லாஜிக்கலாக, ஃபேக்சுவலாக நான் சொன்னது போல சயின்டிஃபிக்கலாக நியூட்டன் 3rd லா வரைக்குமான எல்லா இடத்துலையும் இது தமிழ் சொல்கிறது, சனாதனம் சொல்கிறது, லாஜிக் இருக்கிறது, சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் ஆகுது. இது அத்தனை பக்கம் நிற்கக்கூடிய ஒரே தியரி கர்மா. ஓகே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம். கர்மா அப்படிங்கிற ஒரு ஆழமான, அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். அதை பற்றி இன்னைக்கு நம்ம பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார் நிகழ்ச்சியில் ரொம்ப டீட்டெயிலாக விவாதித்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.